ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குலதெய்வ கோவில் திருவிழாவோட 3ஆம் நாள் வீடியோ பார்க்கலாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 நாளைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த திருவிழா எடுத்து நடத்துவோங்க. அதில் 2 நாள் திருவிழா நடந்தது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. மூன்றாம் நாள் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுவாங்க. 3ஆம் நாள் தான் வந்து கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க பக்தர்கள் எல்லாரும். இது 33 ஊர் மக்களும் சேர்ந்து கொண்டாடுற திருவிழானால அன்னைக்கு தாங்க அர்ச்சனை எல்லாமே நடக்கும். 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே தாங்க திருவிழாவே ஸ்டார்ட் ஆகும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் மீனாட்சி அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துறவங்க நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு இந்த வட்டம் அதிகமாக வந்து காணிக்கை செலுத்துனாங்க. எடைக்கு எடை வந்து காணிக்கை செலுத்துனாங்க அம்மனுக்கு. அந்த விசேஷம் நடக்குங்க. அப்புறம் நம்ம கோயில் வந்து தீச்சட்டி எடுக்கிற விழாலாம் நடக்காதுங்க. ஒன்லி வந்து பால் குடம் மட்டும்தான் எடுப்போம். இந்த 2, 3 வருஷமா அம்மனுக்கு வந்து நாங்களும் புடவை வாங்கி சாத்துறோங்க. இந்த வட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 5 புடவை வாங்கி கொடுத்து அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே சாமியாட்டம் தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க. இந்த திருவிழா வந்து லாஸ்ட் நாள்னால சாமியாட்டம் மட்டும் 1 மணி நேரம் நடக்குங்க. எல்லாரும் அவங்களோட அடையாளத்தை எடுத்து தான் சாமியாட்டம் ஆடுவாங்க. ரொம்ப ஆக்ரோஷமான சாமியாட்டம் ஆடுவாங்கங்க. நம்ம குலதெய்வ கோயில் இருக்க வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டைங்க. இந்த கிராமத்துக்கு தான் 33 ஊர் மக்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. இப்ப நம்ம கோயில்ல இருந்து சாமி ஆடுனவங்க எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போவாங்க. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, நாய்க்கமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தாதகப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துல இருந்து நாய்க்கமார்கள் வருவாங்க. இங்க இருந்து நம்ம சாமி ஆடிட்டே போய் அவங்கள போய் நம்ம வந்து கூட்டிட்டு வரணுங்க. அதாவது இன்வைட் பண்ணிட்டு வரணும். அதுக்காக தான் வந்து எல்லாருமே போறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, பெரிய கூட்டமே வந்துகிட்டு இருக்குங்க. நான் பக்கத்துல போய் வீடியோ எடுக்க முடியல. பாப்பாவும் தம்பியும் பக்கத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இப்ப சாமி ஆடுனவங்க எல்லாருமே வந்து அவங்கள அழைக்கிறதுக்காக போறாங்கங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில நிகழ்வுலாம் நடக்குங்க. அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் என்னன்னு எனக்கு தெரியல. நான் பக்கத்துல போய் பார்த்தது இல்லங்க. பாருங்க எல்லா கூட்டமும் அங்க தான் போய்க்கிட்டு இருக்கு. எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. இதே மாரி கூட்டம் அந்த சைடு இருந்து வருங்க. அதனால வந்து நான் தூரத்துல போகல. பக்கத்துலயே நின்டுக்கிட்டேன். இப்ப எல்லாரும் வந்து அவங்கள அழைக்கிறதுக்காக தான் போறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அவங்களும் நல்லா ஆட்டம் பாட்டத்தோட அந்த கிராம மக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்கங்க. இந்த இடத்துல நெறைய விவசாயம் பண்ணியிருக்காங்கங்க. தக்காளி நட்டுருக்காங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, துளசி நாத்துலாம் போட்டிருந்தாங்க. நம்ம ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா, அந்த செடிக்கெல்லாம் எதுவும் சேதாரம் வராம தாங்க மெதுவா நடந்து இந்த திருவிழாவ கொண்டாடுனாங்கங்க. ஓரளவுக்கு வந்து அழியிற ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு தக்காளி, கடலாம். துளசி நாத்து தாங்க இப்போ போட்டிருந்தாங்க. அதுலயும் வந்துட்டு பார்த்து தான் நடந்து போனாங்க. ஓரளவுக்கு எதுவுமே சேதப்படுத்தலாம் இல்லங்க. இப்ப பக்கத்துல போயிட்டாங்க. அவங்களும் அங்கருந்து வந்துட்டு இருக்காங்கங்க. பாருங்க துளசி பழத்தலாம் பார்த்தீங்கன்னா, பச்சை பசேல்னு இருக்குங்க. இப்ப 10 நிமிஷம் ஆச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப அவங்கள கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கங்க. இப்ப பாருங்க போன கூட்டம்லாம் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. பயங்கர கூட்டமா இருக்குங்க. நம்ம கோயில்ல விசேஷமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடு வெட்டுறதாங்க. 33 கிராம மக்கள் மட்டும் இத பார்க்க மாட்டாங்க. சுத்தி வர இருக்கிற திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லாருமே வந்து இந்த ஈவினிங் டயத்துல இந்த திருவிழால வந்து கலந்துக்குருவாங்கங்க. பயங்கர கூட்டமா இருக்கும். இப்ப பாருங்க மக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, எங்க கோயில்ல வந்து பெருமாள், மீனாட்சி, ஜக்கம்மா இருக்காங்க. அப்புறம் வந்து மண்டு கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில்ல வந்து
மாடு விரட்டுவாங்கங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சாமியாட்டம் நடந்துச்சுல்லங்க, அந்த இடம் தாங்க மண்டு கோவில்னு சொல்லுவாங்க. அந்த மண்டு கோயில் பார்த்தீங்கன்னா, மேடா இருக்குங்க. பள்ளத்துலேருந்து அந்த மேட்ல வந்து மாடு ஏறணும். 3 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளத்துலேருந்து அந்த மேட்ல அந்த சாமி கோயில்ல வந்து மாடு ஏறணுங்க. 3 தடவ ஒவ்வொரு தடவையும் ஏறுறப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடிய வந்து அந்த மாட்டு மேல தூவி விடுவாங்க. அதுதான் வந்து அங்க நடக்கும். இந்த மண்டு கோயில்ல இதுதான் விசேஷமா நடக்குங்க. இப்ப மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க பக்கத்துல. பாருங்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு நீங்களே பாருங்க. மண்டு கோயில்ல வந்து மாடு வந்து பள்ளத்துலேருந்து மேடையில ஏறணுங்க. அந்த தான் விசேஷமா இங்க நடக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயில்லயும், பெருமாள் கோயில்லயும் போயிட்டு மாட்டுக்கு வந்து திருநீர் வைப்பாங்க. திருநீர் வச்சு நிகழ்ச்சி முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க பச்சை குடிசைக்கு போவாங்க. அதாவது ஜக்கமா இருக்க இடத்துக்கு போவாங்க. அதுதாங்க இனிமேல் நடக்கும். இப்ப வீடியோ பார்க்கலாம் வாங்க. யாரும் மொபைல் போன்களில் வீடியோ எடுக்க வேண்டும் என்று விழா கமிட்டியாளர் சார்பாக மாரியம்மா சரியாண்டி கட்டவா 2 கோயிலும் திருநீர் வச்சுட்டு, பின்னாடி இருக்க ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மாட வந்து இங்கே கொண்டு வந்து திருநீர் வச்சு மாடு விரட்டுவாங்க. அதே மாரி தாங்க. மாடு விரட்டின பின்னாடி தேவராட்டம் நடக்கும். அதுதான் இது விசேஷமா இருக்குங்க. இப்ப இத எப்படி நாங்க வந்து கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்றேங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து காணிக்கை செலுத்துறவங்க காணிக்கை செலுத்துவாங்க. சாமியாட்டம் நடக்குங்க. 3 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சாமி ஆடுவாங்க. சாமி ஆடுனவுனே வந்து பார்த்தீங்கன்னா, நாச்சியம்மர்கள போய் அழைச்சிட்டு வருவாங்க. நாச்சியம்மர்கள அழைச்சிட்டு வந்தோனே, அவங்க வந்து மண்டு கோயில்ல வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனை பண்ணி முடிச்சோனே, 3 தடவ வந்து மாட வந்து விரட்டுவாங்கங்க. மாடு விரட்டுனா பார்த்தீங்கன்னா, பள்ளத்துலேருந்து இந்த மண்டு கோயில் மேட்ல வந்து ஏத்தணும். 3 தடவ வந்து மாடு ஏறணுங்க. அப்படி ஏறுச்சுன்னா, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மண்டு கோயில்ல மாடு வெட்டி முடிச்சோனே, பெருமாள் கோயில்லயும், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் மாடுக்கு வந்து பொட்டு வச்சு திருநீர் வைப்பாங்க. திருநீர் வச்சு முடிச்சோனே வந்து பின்னாடி இருக்க ஜக்கம்மா கோயிலுக்கு வந்து மாட்ட கூட்டு வருவாங்கங்க. மாட்ட கூட்டு வந்து அங்க வந்து மாட்டுக்கு வந்து சிறப்பு பூஜைலாம் பண்ணுவாங்கங்க. சிறப்பு பூஜை பண்ணி முடிச்சோனே மாடு விரட்டல் நடக்குங்க. இதே மாரி வந்து 3 தடவ வந்து மாடு வந்துட்டு வந்துட்டு போகும். 3 தடவ வந்துட்டு போன பின்னாடி தேவராட்டம் நடக்குங்க. அப்புறம் வந்து அம்மன் வந்து பூஞ்சொலைக்கு போகும். இதுதான் வந்து எங்க கோயில்ல வந்து லாஸ்ட் டைம் நடக்கிற திருவிழாங்க. மாடு எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, கரக விடுற கேணியிலிருந்து ஜக்கம்மா கோயில் வரைக்குங்க மாடு விரட்டுவாங்க. ஃபுல்லாவே வந்து விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா மாடு எதையுமே சேதப்படுத்தாம சூப்பரா வந்து இந்த வட்டம் மாடு விரட்டுனாங்கங்க. இதுதான் நடந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேவராட்டம் நடக்குங்க. ஃபுல் வீடியோ பாருங்க.
தேவராட்டம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நடக்குங்க. 1 மணி நேரம் நடந்து முடிச்ச பின்னாடி அம்மன் வந்து பூஞ்சொலைக்கு போறாங்கங்க. அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கரக விடுற கேணிக்கு தாங்க போறாங்க. நல்லா வெடி வெடிச்சு வேட்டு சத்தத்தோட தான் அம்மன் வந்து கோலாகலமா போய்க்கிட்டு இருக்காங்கங்க. நல்ல பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல மழை கம்மிங்க. அதனால வந்து தண்ணி வந்து கொஞ்சமா தான் இருந்துச்சு. கேணில வந்து படிக்கட்டெல்லாம் இல்லங்க. இந்த மாரி வடை கயிறு மாரி போட்டு ஒவ்வொரு ஆளா வந்து கீழ வரைக்கும் நிக்கிறாங்க. அம்மன வந்து கீழ விடாம நல்லா இறுக்க பிடிச்சு கீழ இறக்கி அம்மன வந்து கேணிக்குள்ள வச்சு இந்த திருவிழாவை இதோட முடிச்சுக்கிருவாங்கங்க. அம்மன் வந்து கேணிக்குள்ள கரகம் விட்ட பின்னாடி அடுத்து என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேணிக்குள்ள வந்து கரகமும் இறக்கிட்டாங்கங்க. இது 3ஆம் நாள் வந்து லாஸ்ட் நாளுங்க. அவங்கவங்க திருவிழாவ முடிச்சுட்டு எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 கிராமத்துல இருந்து பெட்டி வரும்னு சொன்னேன்லங்க முதல் நாள். அதே மாரியே இப்ப 2 கிராமத்துக்கும் அந்த பெட்டிய வந்து எடுத்துட்டு போவாங்க. வர்றப்ப எப்படி வெடி வெடிச்சு ஆட்டம் பாட்டத்தோட வந்தாங்களோ, அதே மாரி போறப்பயும் வெடி வெடிச்சு சாமி ஆட்டத்தோட தாங்க அவங்கவங்க ஊருக்கு அந்தந்த 2 பெட்டியும் போகுங்க. இந்த மாரி 3 நாள் திருவிழா கொண்டாட நாங்க 2 வருஷம் காத்திருக்கணுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் திருவிழா நாங்க கொண்டாடுவோம். குலதெய்வம் 3ஆம் நாள் திருவிழாவும் சூப்பரா முடிஞ்சுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.